ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கேன்னா, நான் வந்தவாசியில் இருக்கேன். வந்தவாசியில் தான், வந்தவாசி உள்ள ஒரு ஊர் கிராமம். அங்கே தான் இருக்கிறேன். அங்கே தான் என் ஊர், சொந்த ஊர். அங்கே தான் ஃபஸ்ட்டு மனைவியும் 2வது மனைவியும் இருக்கிறாங்க. ஓகே, வந்தவாசி. இப்போ அங்கே வந்திருக்கேன், அவங்க ஊருக்கு தான். பாருங்கள், பனை மரத்தில் பனங்காய் இருக்கும் என்ற டைட்டில் எல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகிறது. பனங்காய் இருக்கிறது. பனங்காய் யார் யாருக்கு பனங்காய் பிடிக்கும்? இது ஞாபகம் இருக்குதா? ஈச்சம்பழம் மரம் ஃப்ரெண்ட்ஸ், தெரிகிறதா? பாருங்க, ஈச்சம்பழம். யார் யாருக்கு ஈச்சம்பழம் பிடிக்கும்? இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது. இதில் பாம்பு இருக்கலாம், தெரிகிறதா? ஈச்சம்பழம். இதுதான் ஈச்சம்பழம். நான் சின்ன வயசில் ஊரில் வரும்போது சாப்பிடுவேன். சொந்த ஊர் வளத்தி. வந்தவாசின்றது வளத்தின்றேன். வந்தவாசி, அங்கே தான் வந்திருக்கிறேன். எங்கள் தாத்தா பாட்டி ஊர் இங்கே தான் இருக்கிறோம். வந்தவாசி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் தாத்தா பாட்டி ஊர் இது. சின்ன வயசில் சிலிமிசம் பண்ண வயசு அப்போத்திருந்து இருந்தது தான். இது நல்லா இருக்கும் இந்த பழம். ஆனால் இப்போ பழுத்திருக்கான்னு தெரியல, ஒரே மண்ணாக இருக்குது. கீழே இருந்து எடுத்தேன். இந்த மரத்து மேலும் ஏற முடியாது. ஒரு கொம்பு எடுத்து பிடிச்சி இழுத்தால் வரும். இப்பொழுது செங்காயாக இருக்கிறது. நீங்கள் வேணா கூட பாருங்கள், செங்காய். அப்புறம் என்ன மரம் இருக்கிறது? பனங்காய் மரம் இருக்குது ஃப்ரெண்ட். பாருங்கள், ஈச்சம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன், பல வருஷம் கழிச்சு. எப்படியும் இருக்கும், ஒரு 15-20 வருஷம் ஆகிட்ருக்கும். இதெல்லாம் பார்த்து சாப்பிட்டு நம்ம இப்போல்லாம் நிறையா பார்க்க முடியறதில்ல. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இதை பாருங்கள், கீழே இருக்குது. இது பழுக்கும். பழுக்கும்போது இதுவாகும். இந்த பழம் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு மரத்தோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். பனங்காய் அதுக்காட்டி பழுத்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பனங்காய் பழுத்தே போயிடுச்சு. எனக்கு மரம் ஏற தெரியாது. பாருங்கள், அங்கேயும் இருக்கிறது ஈச்சம்பழம், தெரிகிறதா? கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க. சிட்டி லைஃப் போன்றதால இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பனங்காய் எல்லாம் ஏர் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க, தெரிகிறதா? வேர்க்கல்ல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில். அதனால் உளுந்துட்டு போயிருக்காங்க. இங்கேயும் பனைமரம் இருக்கிறது. பனைமரம் யாருக்கு பிடிக்கும்? பனங்காய் நல்லா இருக்கும். பாருங்க, பனங்காய். தெரிகிறதா? பனங்காய் மரத்தில் பனங்காய். இதுதான் ஒரு வாட்டி போட்டேனே, பதனி பிடிச்சேன்னு சொல்லி. இந்த மாதிரி இயற்கையாக ஏறி மரத்தில் ஏறி அப்பயே சாப்பிட்டா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மலாம் அங்கே இதெல்லாம் அப்போ சும்மாவே கட் பண்ணி கொடுப்பாங்க ஊருக்காரங்க பசங்கள்லாம். இப்போல்லாம் இது ஒன்று 10 ரூபாவாம் ஒரு சொலைனா எப்படி? அதில் 3 வரும். அந்த 3 ஒன்று 10 ரூபாவாம்.
மொத்தம் 3 இருக்கும், 30 ரூபா. 10 வாங்கினா 100 ரூபாய் போச்சு. ஃப்ரீயாக சாப்பிட்ட காலம் போய் இப்போ இதுக்கும் பணமாகிடுச்சு. ஊரில் வந்தால் எல்லாம் வெட்டி கொடுப்பாங்க. சொந்தக்காரங்கள்லாம் விட பசங்க, சின்ன பசங்களாம் மரம் ஏறுவாங்க, அவங்களாம் வெட்டி கொடுப்பாங்க. நானே வெட்டியிருக்கிறேன். சொரடெல்லாம் வச்சு இழுப்பேன். சொரடு வச்சு இழுத்து அதை வெட்டி சாப்பிடுவேன். அது இல்லாமல் நம்ம எலிக்கறிலாம், இதெல்லாம் என்னன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பருத்திப்பூ. இதை விவசாயம் பண்ணியிருக்காங்க. பருத்தி தெரியுமா உங்களுக்கு? பருத்தினா அந்த நம்ம கட்டிலுக்கு இந்த மாதிரி பஞ்சு, பருத்தி பஞ்சுன்னுவாங்க. அந்த பருத்தியோட இலைகள் இந்த காய்ச்சிருக்கு பாருங்கள், எல்லாம் எடுத்திருக்காங்க. இதுதான் பருத்தி விவசாயம் பண்ணியிருக்காங்க. பருத்தி பூ, பருத்தி தெரியுதா? பஞ்சு, பருத்தி பஞ்சு, இதெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து தான் எடுக்கிறாங்க பருத்தி பூ. தெரிகிறதா? பருத்தி பூ. விவசாயம் பண்ணுறதும் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாம் ஈஸியாக பண்ணிட முடியாது. பாருங்கள், பூச்சி இருக்குது, தெரிகிறதா? பூச்சியும் இருக்குது. இதுதான் பூமாடி, இதுதான் பயம். இந்த பூச்சி இதெல்லாம் தான் பருத்தி பஞ்சுன்னுவாங்க. பருத்தி பூ பஞ்சு தெரியுதா? இந்த நூல், இந்த புடவைலாம் செய்வாங்களே, அதுதான் இது. ஒரு பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. இதை பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டம். பாருங்க, இதையும் அதான் போட்டிருக்காங்க. இந்த தோட்டத்துலேயும் இதெல்லாம் காயாகி இருக்கிறது. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்த தோட்டம் ஃபுல்லாகவும் அதான் போட்டிருக்காங்க, அந்த தோட்டத்துலேயும் அதான் போட்டிருக்காங்க. அடுத்தது விவசாயம், நெல் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், சின்ன வயசில் இதெல்லாம் நான் நட்டிருக்கேன். ஊரில் வந்து நாற்று நடுறதுன்னுவாங்களே, அந்த நாற்று நடுவேன். அப்புறம் நெல் அறுப்பேன். நெல் அறுக்கிறதுன்னுவாங்களே அது. அதுக்கப்புறம் வேர்க்கடலை பிடுங்குவேன். வேர்க்கடலை பிடுங்கினா எவ்வளோ பிடுங்குறியோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகணுவாங்க எங்கள் சித்தி, எங்கள் ஆயா, பாட்டியெல்லாம். உன்னால் எவ்வளோ பிக்க முடியுமோ பிச்சை எடுத்துகிட்டு போடான்னுவாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க ஊர்லலாம். இப்போல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ரியல் எஸ்டேட் மாதிரி ஆகி போச்சு. இவ்வளோ ஏக்கருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஃபஸ்ட்டெல்லாம் படி தான் கொடுப்பாங்க. அரிசி, இந்த அரிசி கட் பண்ணாங்கன்னா இத்தனை படி அரிசி அப்படி தான் கொடுப்பாங்க அப்போல்லாம். இப்போல்லாம் பணமாக மாறிடுச்சு. அதேமாரி வேர்க்கடலை பிடுங்கினா கூட வேர்க்கடலை இத்தனை படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நல்லா இருக்கா கிராமம்? மை வந்தவாசி கிராமம். இப்போ நான் வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இயற்கை 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 வாழ்கிறதுக்கு தேவை இயற்கை. பச்சை பசுன்னு இருக்குது. பச்சை பசுவென்று பூத்து திருவிளையாக்கும் காட்டினிலே. ஓகே,
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை செடின்னு சொன்னேனே இதான் தெரிகிறதா? வேர்க்கடலை இதை பிடுங்கினா வேர்க்கடலை இருக்கும். இப்போ நான் பிடுங்கினா வந்து திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் பிடுங்கி காட்ட முடியாது. இதுதான் வேர்க்கடலை செடி, நல்லா இருக்கிறதா? இது அடியில் தான் வேர்க்கடலை இருக்கும். இது பாருங்கள், இப்பொழுது சின்னதாக இருக்குது. சின்ன வேர்க்கடலை. இதை பார்த்தாங்கன்னா என்னை உதைப்பாங்க, ஏண்டா பிடுங்கண்ணா அது வளரவே இல்லைன்னு. உங்களுக்காக காமிச்சேன். புளியா மரம், மாங்காய் மரம், ஃபுல்லாகவே வேர்க்கடலை தான் போட்டிருக்காங்க. வேர்க்கடலை எப்படின்னா மழை பெய்யும் போது மட்டும்தான் போடுவாங்க, லைட்டாக மழை வரும்போது போடுவாங்க. அப்போ தான் வேர்க்கடலை வளரும். ரொம்ப மழை பெஞ்சாலும் சிக்கல், அழுவி போயிடும் வேர்க்கடலைலாம். அது மிதமான மழை வரும்போது தான் வேர்க்கடலை போட்டு எடுப்பாங்க. சொன்னால வேர்க்கடலை செடின்னு, அதுதான் அந்த வேர்க்கடலை செடி. பனைமரம் தெரியுதா? பனைமரம். இது மாங்காய் மரம். ஏற்கனவே மாங்காய் பற்றி போட்டேன்ல, அதனால் மாங்காய் இப்போ வேணான்றீங்களா? இருந்தாலும் இந்த தோட்டத்திலையும் ஒரு மாங்காய் மரம் இருக்கிறது, கிட்டையே இருக்கிறது. தெரிகிறதா? ஒட்டு மாங்காய், கை எட்டுற தூரத்துலேயே இருக்குது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது பேர் ஒட்டு மாங்காய். அப்படியே கடித்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதுதான் பெருசாக இருக்கிறது. பிரித்தா உதைப்பாங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒன்று பிரிக்கலாமா வேணாமான்னு தோணுது. வேண்டாம், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அது என் எண்ணமில்லை. மாங்காய் பாருங்கள், எல்லாம் நல்லா தான் இருக்கிறது மாங்காய். இப்போ போட்டது குண்டு மாங்காய், இது ஒட்டு மாங்காய்னு நினைக்கிறேன். நீட்டாக இருக்குது. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது பிரிக்கணும்னு போல இருக்குது. தெரிகிறதா? மாங்காய். இது என்ன மாங்கானே தெரியல, நல்லா இருக்குது போல இருக்குது. குண்டு மாங்காவா? கீழேயே இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. கீழேயே தொங்குது பாருங்கள்.